ஏறக்குறைய இது 2000 ஆண்டுக்கு தன்னை இஸ்லாம் குறித்து ஒரு அடிப்படை தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த நீங்கள் ஏன் ஒரு 10 ஆண்டு காலம் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் தாமதித்ததும் 10 ஆண்டு காலம் தாமதித்ததில் வெகுஜனமான அதாவது மாற்று நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற பெரிய மாநிலங்கள்ல இந்தியா போன்ற தேசங்கள்ல இந்த முடிவை அறிவிக்காம இஸ்லாமியர்கள் பெருந்தலாக இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுல சவுதி அரேபியாவில் பர்டிகுலரா நீங்கள் அறிவித்ததற்கு என்ன காரணம்? முதல்ல இந்த 10 ஆண்டுகள் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு படிப்பதும் அதை அறிவதும் அதை புரிந்து கொள்வதும் அராபு மொழி கற்பதுமாக என் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தேன். அதை நிறுத்திட்டேன். எதை நிறுத்திட்டேன்? நாத்திக பிரச்சாரத்தை முற்றாக நான் நிறுத்திட்டேன். இதை அங்கேயே ஏற்று செய்யலாம் என்றால் அதற்கு கால அவகாசம் நான் எடுத்துக்கொண்டது என்னுடைய பார்வையில் இறைவன் நாடவில்லை என்று இப்பொழுது சொல்லுகிறேன். நானே அதை ஒத்தி போட்டதுக்கு காரணம் இன்னும் அறிய வேண்டும். இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து விட்டால் தொழுகை கூட இன்னும் கூட நான் போகல. காரணம் என்னன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமாவிலிருந்து மற்ற வசனங்களையும் குரான் வசனங்களை அவர்களை போலவாவது சொல்ல வேண்டும். சிறப்பாக செய்யலைன்னா கூட அந்த முறையை மிகச்சரியா செய்யணும்னு நான் அது ஒரு எப்பவுமே சீக்கிங் பர்ஃபெக்ஷன் என்பது எனக்கு உள்ள குணம். எதை செய்தாலும் முழுமையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புவேன். அதற்காகத்தான் காத்திருந்தேன். இந்தியாவில் அதை அறிவிக்காமல் இங்கே வந்தது என்ன காரணம் என்றால், எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு கப்பல் நடுக்கடலில் இருக்கும்போது ஒரு புறா இருக்கிறது என்றால் அது அந்த வெட்டவெளியிலே எங்கே பறந்தாலும் அங்கேதான் சேர வேண்டும். நான் வரும்போதே இஸ்லாமியனாக உள்ளே வர வேண்டும் என்பதற்கு நெருக்கமாக இருக்கிற புனித மண்ணை தேர்ந்தெடுத்தேனே தவிர இங்கே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று நான் தேர்ந்தெடுக்கவில்லை. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களைப் போலவே இங்கே இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்களாக அறியப்பட்டவர்களே தவிர இஸ்லாம் மதத்திற்கும் அவர்களுக்கும் அதிக தூரம் என்பதை அறிந்தவன். நன்றி. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது அறிவிக்கப் போகிறேன் இந்த விஷயம். இங்கிருந்து உம்ரா முடித்து பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்திகளை கொண்டு போய் நான் இஸ்லாமியன் ஆகியிருக்கிற செய்தியை இந்தியாவில் அறிவிக்கத்தான் போகிறேனே தவிர இங்க நானும் பேரிச்சம்பழ வியாபாரம் செய்ய போறேன். நன்றி. அதாவது ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை குறித்து வெகுஜன மக்களும் சரி அறிவுஜீவிகளும் சரி இது ஒரு சரியான கொள்கை என்று ஏறக்குறைய ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு தொய்வு இஸ்லாமிய அறிந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பின்னடைவு. இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பின்னடைவு அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பிற மதத்தினுடைய பார்வையில் இருந்து இஸ்லாம் எந்த மாதிரி பார்க்கப்படுகிறது என்பதை நீங்க எப்படி பார்க்கப்படுது என்பதை நீங்க சொல்லலாமா? பிற மதத்தவர்கள் வெளிப்படையாகவே நீங்க கேட்கலாம், அவ்வளவு சுற்றி வளைக்க வேண்டாம், நேரடியாகவே கேட்கலாம். இஸ்லாமியர்கள் பெண்களை பூட்டி வைக்கிறவர்கள், பர்தா போட்டு மூடி வைப்பவர்கள், அடுத்தவர்களோடு பழக விட மாட்டார்கள், அவர்களே கூட யார்கிட்டையும் பழக மாட்டாங்க. சில பேர் இந்த பழைய காலத்தில் சூனியம் வைக்கிறவன் மோடி மஸ்தானும் இவன் எல்லாம் முஸ்லீமாக இருந்ததுனால அவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துவாங்க, சூனியம் வச்சுக்குவாங்க, மோடி மஸ்தான் வேலை பண்ணுவாங்க, யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, அப்புறம் புகை போடுவாங்க, மோடி மஸ்தான் வேலை காட்டுவாங்க. இப்படியே பரப்பப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்தவன் தான் நான். என்னுடைய 16 வயது வரை கூட சிராஜுத்தீன் தவிர எனக்கு வேற நண்பனே கிடையாது. நான் போன ஒரே ஒரு இஸ்லாமியர் வீடு சிராஜுத்தீன் வீடு தான். அங்கே அவர்கள் அந்த வித்தியாசம் பார்க்காமல் என்னோட அக்கா தங்கையா மாமன் வைத்தோம்னா எல்லாரும் பழகுவாங்க. அந்த பெரியம்மாவெல்லாம் எனக்கு இன்னும் நினைவில் இருக்காங்க. எனக்கே 63 வயசு ஆச்சு, அந்த அம்மா மௌத்தா இருப்பாங்க. ஆனாலும் எனக்கு நினைவு அப்படியே இருக்குதுங்க. அந்த வீடுல மட்டும் எனக்கு பழக்கம் இருந்தது. அதே சமயத்தில் எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், ஒரு இஸ்லாமியர், அவர் பேர் எனக்கு நினைவில்லை. அவரை பார்த்தா பயமா இருக்கும் எங்களுக்கு. அவரு சுடுகாட்டில் போய் இதுவெல்லாம் பண்ற ஒரு பாய். இப்படியாக பரவி இருந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்த நான் மெல்ல 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 தெரிந்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னா இதுல இஸ்லாமியர்கள்
அவர்கள் மதத்தை அவர்கள் அறிந்து கொள்வதிலேயே சிலர் இன்னும் அக்கறை காட்டாததும், பிறகு ஒரு தவறான கோட்பாட்டை சொல்லும் பொழுது அதை உடனே எதிர்கொண்டு சமாதானமா அவர்களை விலக்கி, ஏன்னா இது இஸ்லாமியர் என்று முத்திரை குத்தப்பட்ட இஸ்லாமியருக்கு பிறந்தவர்களுக்காக வழங்கப்பட்ட மார்க்கம் என்று நான் நினைக்கவில்லை. நீங்களே அறிவீர்கள், இஸ்லாத்தினுடைய நோக்கமே அனைத்து மக்களுக்காகவும் மனித குலத்திற்காக இறைவன் இறுதி நபியை எடுத்து தன்னுடைய இறுதி வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அது எல்லா மக்களுக்கும் உரியது. அதில் மற்றவர்களை அழைப்பதற்கு கூட தயாராக இல்லாம இவங்க மூடி வச்ச இஸ்லாமியர்களும் உண்டு, இவர்களை பயங்கரவாதிகளாகவே பார்க்கிற மற்றவர்களும் உண்டு. மற்ற மதத்தவர்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. ஒன்று முட்டாளுங்கன்னு பார்ப்பாங்க இஸ்லாமியர்களை. ஏன்னா அவங்க செய்கிற இந்த முறைகள் அது இது, ஏழ்மையிலே இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க, சூனியம் வைப்பாங்க, மோனி மசான்களை வைப்பாங்க, பாம்பாடுவாங்க, இப்படியான கருத்து இருக்கும். நல்ல ஒரு வளமான முஸ்லீமை பார்த்தா கடத்தல்காரன்னு பார்ப்பாங்க. வளமான முஸ்லீமை பார்த்தா யாரோ ஒரு மஸ்தான் ஒரு யாசினை பார்த்துட்டு எல்லாருமே கடத்தல்காரன்னு சொல்லிடுவான். இன்னொரு பக்கத்தில் அவங்க ஒன்றா உக்காந்துக்கிட்டு எச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு பேசுவாங்க. மன்னிக்க வேணும், பதிவு செய்யணும். இப்படி பார்த்து கொண்டே இருந்தாங்களே, இதற்கு எதிர் நடவடிக்கை எத்தனை இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லது மக்கள் எடுத்தார்கள். அவங்க கூப்பிட்டு சொல்ல வேணாம், நான் ஏன் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்ல வேணாமா? சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்றது தான் அது ஒன்றா உட்காந்து, வேற ஒன்றும் பெரிய நோக்கம் இல்லாதல்ல. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா சூடு ஆறாமல் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அது நான் புரிஞ்சுக்கிட்டது அப்புறமா. இப்படி அவர்களோடு அந்த எல்லாருக்குமான அழைப்பு இந்த திருக்குறானிலே இருக்கிறது. அதை நாம் சரியாக மக்களிடத்தில் கொண்டு செலுத்தலை. இந்த ஜமாத்தில் போடுற சண்டைலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3 பேர் தான் இருப்பான், 4 கட்சி அதுக்குள்ள. இதெல்லாம் நமக்குள்ள உண்டு. இப்படி இஸ்லாமியர்கள் இருப்பதனால் அவர்களும் அப்படி பார்க்கறது. அதுக்கேற்ற மாதிரி உலக அளவில் சதி செய்து தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்திட்டாங்க. ஒரு முருகன் கொலை செய்து விட்டால் முருகன் கொலை செய்தான், ஒரு நெல்சனோ ஐசக்கும் கொள்ளையடிச்சான்னா அவன் கொள்ளையடிச்சான். ஆனால் இதையே ஒரு முகமது செய்துட்டான்னா இஸ்லாமிய தீவிரவாதி செஞ்சிட்டான் இல்லையா? சரியா? நான் இப்பொழுது களத்தில் இறங்குவதற்கு இதுதான் காரணம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிரச்சாரம் இதற்கு பயன்படும். நன்றி. அதே போது அதிகமாக அதாவது இஸ்லாம் குறித்து அதாவது இஸ்லாம் குறித்து பிற சமயங்களில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஆராயிறவங்க, இஸ்லாம் குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு சுருக்கமான செய்தியாக சொல்ல விரும்புகிறீங்க?